இன்னைக்கு நம்ம வவுச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். வவுச்சர்ஸ்னா என்ன? அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து என்னங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னன்னு பார்க்கலாம். இப்போ வவுச்சர்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வவுச்சர்ஸில் வந்து சைடில் இருக்கிறதா நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் வவுச்சர்ஸில். இப்போது F2ங்கிறது என்னன்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து 2026 இயர். இப்போ அது வந்து நம்ம 2020, 22 அந்த மாதிரி இருந்ததுன்னா கரண்ட் பீரியட் வந்து எனபிள் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். Alt F2 கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். கம்பெனி வந்து கிரியேட் ஆகும். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt K. அடுத்ததாக F4 கான்ட்ரா. பேங்க்கில் வர்றது டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம கான்ட்ராவில் போடுவோம். ஒன்று பேங்க்கில் வந்து காசு வந்து போடுவோம், இல்லைன்னா வித்ரா வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம இங்காட்டி கான்ட்ராவில் தான் போடுவோம். ஒன்று பணம் எடுப்போம், இல்லைன்னா பணம் வந்து போடுவோம். ஸோ டெபாசிட் இல்லைன்னா வித்ரா வந்து நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அடுத்தது பேமெண்ட். பேமெண்ட்டுங்கிறது என்னென்னா கேஷ் இல்லைன்னா பேங்க் மூலமாக நம்ம பணம் கொடுக்கறது வந்து பேமெண்ட்டு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸுக்காக பே பண்ணக்கூடியது எல்லாமே பேமெண்ட்டில் வரும். சேலரி பே பண்ணுறோம், ரெண்ட்டு பே பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட். நம்ம பே பண்ணுறது எல்லாமே பேமெண்ட்டில் வந்து வரும். அடுத்ததாக ரெசிப்ட். ரெசிப்ட்டுங்கிறது என்னென்னா கேஷ் இல்லைன்னா பேங்க் மூலயமா நம்ம ஏதாவது இன்கம் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம ரெசிப்டில் போடுவோம். அந்த சோர்ஸ் மூலிமா நமக்கு இன்கம் வந்தாலுமே நம்ம ரெசிப்டில் வந்து போடுவோம். பர்ச்சேஸ் சேல்ஸ் தவிர இப்போ சேல்ஸ் பண்ணால் அந்த இன்கம் உள்ள வருதுன்னா அதில் போடக்கூடாது. இந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் தவிர அதர் சோர்ஸ் இன்கம் மூலயமா நமக்கு இன்கம் வந்ததுன்னா நம்ம ரெசிப்டில் போடுவோம். ஏதாவது எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம வந்து பேமெண்ட்டில் போடுவோம். பேடு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பேமெண்ட்டில் போடுவோம். ரிசீவ்ட் அண்ட் இன்கம் வந்து ரெசிப்டில் போடுவோம். அடுத்ததாக ஜேர்னல். ஜேர்னலுங்கிறது வந்து என்னென்னா கேஷ் இல்லைன்னா பேங்க்கில் வந்து இல்லாத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை வந்து ஜேர்னல் என்ட்ரியில் வந்து நம்ம போடுவோம். எக்ஸாம்பிளாக நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம போடுவோம். அடுத்ததாக சேல்ஸ். சேல்ஸுங்கிறது வந்து என்னென்னா சேல்ஸ் ஒரு பொருளை வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம இதில் வந்து போடுவோம். அது கேஷ் சேல்ஸாக இருந்தாலும் சரி, கிரெடிட் சேல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம சேல்ஸில் போடுவோம். அதுதான் F9 பர்ச்சேஸ். பர்ச்சேஸுங்கிறது என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய பொருளை வந்து நம்ம இதில் வந்து என்ட்ரி பண்ணுவோம். அது கிரெடிட் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, கேஷ் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி. அது நம்ம கடனுக்கே ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்காம அந்த பொருளை வாங்கினாலுமே நம்ம இதில் தான் போடுவோம். F10 அதர் வவுச்சர்ஸ். இதில் வந்து பர்ச்சேஸ் ஆர்டரிங் இல்லைன்னா சேல்ஸ் ஆர்டரிங் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மெமோ வவுச்சர், ஃபிசிக்கல் ஸ்டாக் ஜேர்னல் போன்ற. அடுத்ததான் சேஞ்ச் மூடுக்கு வந்து நம்ம Ctrl+H கொடுத்தோம்னா அக்கௌண்டிங் மூடு வந்து என்னவா இருக்கணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வவுச்சர் போடுறங்காட்டி வவுச்சர் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். மோர் டீட்டெயில்ஸ்னு வந்து இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம Ctrl+I கொடுத்தோம்னா ஜென்ரலாக என்னென்ன இருக்குங்கிறத வந்து காமிக்கும். F11ங்கிறது என்னன்னா கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் கம்பெனியில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகல, அப்பயே நம்ம போட மறந்துட்டோம்னா இப்படி நம்ம வவுச்சரில் வந்து கூட நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ F11. அடுத்ததாக F12 இதில் கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம வேணுங்கிற வந்து நம்ம எனபிள் வந்து பண்ணிக்கலாம். F2லேருந்து F12 வரைக்கான நம்ம வவுச்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கம்பெனி வந்து செலக்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம Alt K கொடுக்குறோம். Alt K கொடுத்தோம்னா நமக்கு புதுசாக கம்பெனி வந்து க்ரியேட் ஆகும். F2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து சேஞ்ச் ஆகும். டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு F2. அடுத்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வவுச்சர்ஸில் என்ட்ரிலேருந்து பார்க்கலாம். என்ட்ரி வந்து போட்டுட்டோம்னா என்ட்ரி அக்செப்ட் கொடுக்க பதிலாக பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+A. அது அக்செப்ட் வந்து ஆயிரும். இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் லைன் இருக்குது. சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ட் கிளிக் பண்ணி ஆல்ட் கொடுத்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ கே கொடுத்தோம்னா கம்பெனி வந்து கிரியேட் ஆகும். Alt Y கொடுத்தோம்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்கும். கெட் பேலன்ஸ் ஷீட்டா இல்லை ஆல் பேங்க் ஆப்ஷனா. அடுத்ததாக
Alt O கொடுத்தோம்னா இம்போர்ட்டான்னு கேட்கும். இதில் வேணுங்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். Alt E கொடுத்தோம்னா எக்ஸ்போர்ட். வேணுங்கிற ஃபியூச்சர்ஸ் எனபிள் பண்ணிக்கலாம். Alt M கொடுத்தோம்னா ஷேர் வந்து கேட்கும். நம்ம ஷேர் கொடுத்தோம்னா இமெயிலுக்கு யாருக்கு அனுப்பணுங்கிறது வந்து கேட்கும். கிளிக் பண்ணோம்னா டேலியில் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு, அது வேணால் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வவுச்சர்ஸில் வந்து இருக்கிறோம். வவுச்சர்ஸில் வந்து நமக்கு நம்ம புதுசாக ஏதாவது லெட்ஜர், வவுச்சர், யூனிட், ஸ்டாக்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு தேவையானதப்போ Alt C கொடுத்தோம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். Alt C கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லெட்ஜர் வந்து ஓப்பன் ஆகும். எந்த இடத்துல நமக்கு என்ன வேணுங்கிறத வந்து அந்த இடத்துல நம்ம இப்போ இங்கே வந்து என்னென்ன கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா எனக்கு எஸ்பிஐக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு யாராவது ஒரு பர்சனோட நேம் வேணும் அப்படிங்கிறது மாதிரி வேணும்னா நமக்கு Alt C கொடுத்தோம்னா நமக்கு லெட்ஜர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து என்டர் பண்ணி நம்ம அந்த வவுச்சருக்குள்ளேயே போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏதாவது கால்குலேட்டுக்காக ஒரு கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது டபுள் கோடு எல்லாமே நம்ம Ctrl+ கிளிக் பண்ணி ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். Ctrl+Q கொடுத்தோம்னா நமக்கு வெளியில் வந்துடும். என்டர் வந்து கொடுத்தோம்னா இதில் வந்து நம்ம ஆல்டர் வந்து பண்ணிக்கலாம். வந்து ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் வவுச்சருக்கு வந்து Alt A கொடுத்தோம்னா நமக்கு கான்ட்ராவில் கிளிக் பண்ணி ஒரு புது வவுச்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டூப்ளிகேட்டுக்கு வந்து Alt Z. அடுத்ததாக இன்சர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டெலீட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணும்னா Alt D கொடுக்கணும். D கொடுத்துட்டு நம்ம எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்துட்டு ஷோரான்னு கேட்கும். ஷோருக்கும் நம்ம மறுபடியும் எஸ் கொடுத்துட்டோம்னா டெலீட் வந்து ஆயிடும். அடுத்ததாக கேன்சல் வந்து பண்ணணும்னா Alt X கேன்சலான்னு கேட்கும். இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். அடுத்ததாக ரிமூவ் லைன். இந்த லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா Ctrl+Rன்னு கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம வவுச்சரில் வந்து ஒரு சம் வந்து எப்படி போடுறங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.